நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வழக்கம் போல உலக செய்தி பேசும்போது உலக செய்தியில ஈரான் செய்தி மட்டும் தான் இப்போதைக்கு தலைப்பு செய்த வந்துகிட்டே இருக்கு. தவிர்க்க முடியாம அந்த ஈரான் செய்தியோடு சேர்த்து சில நேரத்தில் யுஏஇ கொஞ்சம் அப்படியே மேலே வருது, சில நேரம் சவுதி அரேபியா வருது, சில நேரம் சைனா வருது. இந்த மாதிரி ஒரு செய்தி பேசும்போது ரொம்ப முக்கியமா இன்னைக்கு பேசு பொருளா இருக்கிறது யுஏஇ ஓபெக்ல இருந்து வெளியே வந்திருக்கு. ஓபெக் அப்படிங்கிறது ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரி ஓபெக். அப்புறம் ஓபெக் பிளஸ் அப்படிங்கிறது ரஷ்யா பேஸ் பண்ணி. ஓபெக்ங்கிறது சவுதி அரேபியா, குவைத்து, கத்தாரு, யுஏஇ இதெல்லாம் இருந்துச்சு. கத்தார் 2019 இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஓபெக்லேருந்து வெளியே வந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இவர் நம்ம நெத்தன்யாகு அவரை பற்றின விஷயம் ரொம்ப பெருசாக பரபரப்பாக இல்லை. ஆனால் அது என்ன நடக்குது, அப்புறம் ஹர்மோஸ் என்ன பொசிஷனில் இப்போ இருக்கு அப்படிங்கிறதான். அப்புறம் என்ன நடக்க போகுது, என்ன இது மாதிரி அமைதியாக இருந்துச்சுன்னா திடீர்னு பிரளயம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன நடக்க போகுது, யார் யார் என்ன பேசிருக்கன்னு ஒரு ஓவரால் பறந்துபட்ட பார்வை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உலக செய்திகள், உள்ளூர் அரசியல், சினிமா, சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. சரி, இப்போ நம்ம இதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்ல வர்றோம்னா, யுஏஇ ஏற்கனவே சவுதி அரேபியாவுக்கும் யுஏஇக்கும், யுஏனா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அது ஏற்கனவே தெரிஞ்சா கூட நம்ம திரும்ப திரும்ப சொல்ல காரணம் என்னன்னா, இந்த காணொலியை புதுசாக பார்க்க வர்றவங்களுக்கு ஏதாவது சொல்லிக்கிறலாமே, தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, என்னையா திரும்ப திரும்ப போட்டு ரம்பம் போடுறீங்க, அறுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி நினைச்சா கூட பரவாயில்ல அப்படிங்கிறதா. யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதோட கேபிட்டல் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா அபுதாபி, அடுத்த கட்டத்தில் இருக்கிறது துபாய், அப்புறம் ஷார்ஜா, அஜ்மான், உமல் குவைன், ரசல் கைமா, ஃபுஜேரா அப்படின்னு ஒரு 7 அமீரகங்கள், எமிரேட்ஸ் சேர்ந்தது யுஏஇ. அந்த யுஏஇ எப்பவுமே இப்போ சமீப காலமாக தனித்தன்மையாக ஸ்டாண்ட் அவுட் அப்படி நிற்கிது, தனித்தன்மையா. இப்போ அந்த தனித்தன்மையில இன்னொரு முக்கியமான பெரிய விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, வர்ற 1ஆம் தேதி, அதாவது மே 1ஆம் தேதியிலிருந்து அது அஃபீஷியலா ஓபெக்ல இருந்து வெளியேறுது. ஓபெக்ங்கிறது என்ன, அதெல்லாம் கிட்டத்தட்ட 60 வருஷமா ஒரு ஆர்கனைசேஷன் பண்றாங்க. அந்த மிடில் ஈஸ்ட் ஏரியால நிறைய நாடுகள்ல எண்ணெய் கிடைக்குது. அந்த எண்ணெயை அதிகமாக யார் பயன்படுத்த போறா, மற்ற எல்லா நாடுகளும் பயன்படுத்தணும். அரபு நாடுகளில் கிடைக்குது, ஆப்பிரிக்க நாடுகளில் கொஞ்சம் கிடைக்குது, தென் அமெரிக்க நாடுகளில் கொஞ்சம் கிடைக்குது. அதுக்கப்புறம் இங்கே ரஷ்யாவில் இருக்கு, யூஎஸ்எஸ்ஆர் இருந்தாலும் கொஞ்சம் இடத்துல ரஷ்யாவில் முக்கியமாக கிடைக்குது, அமெரிக்காவில் நிறைய எண்ணெய் கிடைக்குது. அந்த எண்ணெயெல்லாம் மொத்தமாக சேர்த்துனா ஒரு 10-12 கோடி பேரல் பெர் டே எடுக்கிறாங்க. அப்படிங்கிறதுல இப்போ அமெரிக்கா ரஷ்யா ரெண்டும் சேர்த்தாலே கிட்டத்தட்ட 5 கோடி பேரல் ஆயிடுச்சு. அப்போ மிச்சம் ஒரு 6-7 கோடி பேரல் மற்ற எல்லா நாடுகளும், அதில் தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்க கண்ட்ரி இதெல்லாம் அது ஒரு 1 கோடி 1.5 கோடி பேரல் போயிடுச்சு அப்படின்னா, குறைஞ்சபட்சம் இங்கே ஒரு 5 கோடி பேரல் பக்கம், ஒரு 4லேருந்து 5 கோடி பேரல் எவ்ரிடே இங்கேருந்து எல்லாம் எடுக்கிறாங்க. ப்ளஸ் அதில் அந்த பேரலில் வெறும் குரூட் ஆயில் மட்டும் இல்லாமல் நேச்சுரல் கேஸ் தெரியும், கத்தார் அதிகமாக எடுக்குது அப்படின்னு. இப்போ ஓபெக் எடுத்தாச்சுன்னா அதில் தலைமை சவுதி அரேபியா, அதில் ஈராக் இருக்கு, ஈரான் இருக்கு, இப்போ குவைத் இருக்கு, அப்புறம் வெனிசுலா, இந்த மாதிரி சில நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு 6-7 நாடுகள் இல்லை, சில நாடுகள் இதில் இருக்கு ஓபெக்ல. ஓபெக் பிளஸ்ன்னு சொல்லி இன்னொன்று ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு தலைமை யாருன்னா ரஷ்யா. ஆனால் இதில் ஓபெக்லையும் ஓபெக் பிளஸ் ரெண்டுலையுமே இல்லாத ஒரு நாடு அமெரிக்கா. ஆனால் அந்த அமெரிக்கா தான் மொத்த பெட்ரோலியம், இது எல்லாத்தையும், நேச்சுரல் கேஸ் அண்ட் பெட்ரோலியம், குரூட் ஆயில் எல்லாத்தையுமே ஆயில் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது அமெரிக்கா. தன்னோட ஆயில் ப்ளஸ் அரபு நாடுகளில், ஆப்பிரிக்க நாடுகளில், தென் அமெரிக்க நாடுகளில், லத்தீன் அமெரிக்கா, தென் அமெரிக்கா எல்லா நாடுகளில் உள்ள எல்லா ஆயிலையும் கண்ட்ரோல் பண்ணுறது அமெரிக்கா. அதில் இப்போ பெரிய அடி விழ ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா, பெட்ரோ டாலர் அப்படிங்கிறது கடந்த 50 வருஷமா ஓபெக் நாடாக இருக்கட்டும், ஓபெக் பிளஸ் கூட ரஷ்யா தான் சொந்த கரன்சியோ இல்லை வேற கரன்சியோ கொடுக்க நினைச்சா கூட வாங்குற நாடுகளுக்கு தடை வந்துருமோன்னு பயந்து போய் எல்லாமே டாலர் விநியோகம் பண்ணாங்க. கடந்த இப்போ சமீப காலம் வரைக்கும் ரஷ்யாவும் டாலர் தான் விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசா, ஓரளவு ரொம்ப பெருசா உக்ரைன் போருக்கு முன்னாடியிலிருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு.
அங்கே டாலர் இல்லாமல் வேற யுவானில், ஏன்னா சைனாவுக்கு கொடுக்கும்போது டாலர் வேண்டாம் அப்படின்னு யுவானில் ரூபிளில் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பித்தோன்னா அங்கே பிரச்சனை வர ஆரம்பிச்சது. அப்போ வந்து ரஷ்யா யுக்ரைன் வார். அந்த யுக்ரைன் தனி நாடு இல்லை, யுக்ரைனுக்கு பின்னாடி அமெரிக்கா ப்ளஸ் வந்து நேட்டோ நாடுகள் அத்தனையும் பின்னாடி இருந்து ஏகப்பட்ட இது கருவிகளையும் ஆயுதங்களையும் பொருட்களையும் காசுலையும் அள்ளி குமிச்சாங்க. அதனால இது வரைக்கும் யுக்ரைன் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான். இது ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட தனியாக நின்றுச்சு. அதுக்கு பின்புலமாக சப்போர்ட் பண்ணது ஒரு பக்கம் சைனாவா இருக்கு, ஆனால் வெளிப்படையாக பண்ண முடியல. அதுக்கப்புறம் வெளிப்படையாக சில ஆதரவு கொடுத்தது வந்து வடகொரியா. அது போக இந்த ட்ரோனை கொடுத்து ரொம்ப உதவி பண்ணது ஈரான். அவ்வளவுதான். வடகொரியா, ஈரான் நேரடியாகவும், சைனா வந்து மறைமுகமாகவும் ரஷ்யாவுக்கு வந்து உதவி பண்ணுச்சு. அவ்வளவுதான். இந்தியா என்ன பண்ணுச்சு, அங்க உள்ள ஆயுளை வாங்கி அதுக்கு காசு கொடுத்த உடனே ஆயுதம் வாங்குறதுக்கு, டிரான்சாக்ஷனுக்கு, அதோட பொருளாதாரத்தை வந்து தக்க வைக்கிறதுக்கு இந்தியா வந்து பின்புலமா இருந்துச்சு அப்படிங்கிறது. அதனால இப்போ இந்தியாவுக்கு எப்பவுமே குரூட் ஆயில் கொடுக்கறதுல ரஷ்யா தயங்குறது இல்லை. ஏற்கனவே இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பழங்காலத்திலேருந்து உறவு இருக்கு, ரொம்ப நல்ல உறவு இருக்கு. சமீபத்தில் வந்து கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருந்தாலும் ரொம்ப அளவுக்கு கெட்டு போகலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆனால் அதே நேரத்தில் இப்போ வந்து ஓப்பக்கு எதுக்கு, ஓப்பக்கோட ப்ளஸ் என்ன அப்படின்னா, உலகத்தில் ஏதாவது ஆயிலோட ரேட்டு, குரூட் ஆயில் ரேட்டு வந்து ஒரு $30 $40 கீழே இறங்கிச்சுன்னா, ஐயோ என்ன ப்ரொடக்ஷனுக்கு அவ்வளோ செலவாகுமே அப்படிங்கும்போது அது இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு 10 கோடி பேரல் ஒரு நாளைக்கு வந்து எடுக்கிறத வந்து இனி 12 கோடி ஆக்கலாம், 13 கோடி ஆக்கலாம்னா விளைச்சல் அதிகமாயிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து விலைவாசி விழுந்துடும். அப்போ நமக்கு எல்லாருக்குமே நஷ்டமாகும் அப்படின்னு சொல்லி ஓப்பக் அண்ட் ஓப்பக் பிளஸ் 2 நாடுகளும் 2 கூட்டமைப்பும் சேர்ந்து விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க. எப்படி வந்து புல்லியன் மார்க்கெட்டு லண்டன்ல நிர்ணயம் பண்ற மாதிரி, அல்லது முட்டையை வந்து நம்ம நாமக்கல்ல விலை நிர்ணயம் பண்ற மாதிரி அவங்க பண்றது வந்து உலக நாடுகளில் நமக்கு இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட், பெட்ரோல், அதாவது குரூட் ஆயில், பெட்ரோல்ங்கிறது குரூட் ஆயில், அது வந்து கச்சா எண்ணெய், அதை என்ன ரேட்டுக்கு, பேரல் என்ன ரேட்டுக்கு, ஒரு பேரல்ங்கிறது 159 லிட்டர். நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, நமக்கு பேரல்ன்றோம், புதுசா பார்க்க வர்ற ஆட்களுக்கு இது வந்து பேரல் சொல்றாங்க எவ்வளவு தெரியாம இருக்கலாம் இல்லையா, அவங்களுக்கு சின்னதா ஒரு புரிதலுக்காக 159 லிட்டர் அப்படிங்கிறது ஒரு பேரல். அந்த பேரல் வந்து என்னன்னா இன்னைக்கு $110 விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எவ்வளவு விற்பனை ஆச்சு அப்படின்னா $55 $65 வரைக்கும் ஒரு பேரல் விற்பனை ஆச்சு. இப்ப ரேட்டு ஏன் ஏறுது, அதுக்கு காரணம் நம்ம வழியா நிறைய பேசியிருக்கோம். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் பிரச்சனை, சண்டை, அதுக்கப்புறம் ஹர்மோஸ் ஜலசந்தியை ஈரான் வந்து முடக்குனது, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில தோல்வியானது, இப்போ இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை தோல்வியான உடனே அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க கல்ஃப் ஆஃப் ஒமான்ல அவங்களோட 10-15 போர்க்கப்பலை வந்து நிறுத்தி அவங்க பிளாக் பண்ணி வச்சது. அவங்க மொத்தத்துக்கு வந்து ஒரு மாதிரி சிரம தசையில் இருக்கு எல்லாமே. இந்தியாவுக்கும் பெரிய கஷ்டம் தான், எல்லாம் நமக்கே தெரியும். இந்தியாலையும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஊர்ல நகரங்கள்ல பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் வந்து கேஸ் பிரச்சனை, இன்னும் பெட்ரோல் பிரச்சனை வரல, கேஸ் பிரச்சனை. காரணம் பெட்ரோல் வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், கேஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிக்கல். நிறைய ஸ்டோர் பண்ண முடியாது. நம்ம ஒரு 20 நாளைக்கு 25 நாளைக்கு தேவைப்படுற பெட்ரோல் டீசலை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஆனால் கேஸ் வந்து அவ்வளோ அழுத்தத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அப்படிங்கிற காரணத்தால் அதோட ஸ்டோரேஜ் மேபி ஒரு 2 days 3 days 4 days அப்படித்தான் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட டேட்டா வந்து படித்து பார்க்கும்போது இன்னும் எனக்கு ஃபுல் தரவு டேட்டா எனக்கு கிடைக்கல. ஓகே, ஸோ இது வந்து இந்த சூழலில் வந்து 2019 கத்தார் வந்து வெளியே போயிட்டாங்க. இது வந்து எனக்கு ஓப்பெக்ல வேண்டாம் அப்படின்னு வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சில நாடுகள், இந்தோனேஷியா வந்து 2016 வெளியேற்றிட்டாங்க, வேண்டாமியான்னு வெளியேற்றிட்டாங்க, எது ஓப்பெக் நாடு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல இப்போ யுஏஇ என்ன பண்ணாங்க, ஏற்கனவே எல்லை தகராறு இருக்கு. சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அதுவும் வந்து அது முக்கியமாக அபுதாபி, அங்கே ரெண்டுக்குமே வந்து எல்லை தகராறு இருக்கு. இதுல இந்த எல்லை எனக்கு உனக்குன்ற பிரச்சனை வந்து பல வருடங்களா போய்கிட்டு இருக்கு, பல 10 ஆண்டுகளா போய்கிட்டு இருக்கு. ஆனா அதையும் மீறி இப்ப என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, அந்த இதுல நீ அதிகமா நீ அதிகமா உறிஞ்சிரியா, ஏன்னா கீழே இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுக்கும் போது யார் அதிகமா உறிஞ்சாலும் கீழே அண்டர் கிரவுண்ட்ல இந்த பக்கம் தாண்டி வந்துருமே, அப்ப நீ அதிகமா உறிஞ்சிற அந்த ஒரு பிரச்சனை வருது. அப்புறம் ஓப்பெக்ல வந்து சவுதி அரேபியா டாமினேட் பண்ணுது. அப்புறம் இப்ப சமீப காலத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, யுஏஇயோட பெரிய பொருளாதாரம் என்னன்னா, அபுதாபியில ஆயில் இருக்கு, துபாயில் வந்து டூரிசம் அண்ட் ட்ரேடிங் இருக்கு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து பயங்கரமா வளருது. இப்போ திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து முகமது பின் சல்மான் சவுதி அரேபியாவோட டிஃபேக்டோ ரூலரா, இவர் இளவரசர், ஆனா வந்து
டிஃபெக்டோ ரூலர், வேற ரூலர் இருந்தாலும் இவர் தான் ரூல் பண்றாரு அப்படின்றதுல டிஃபெக்டோ ரூலர் ஆனதுக்கப்புறம் நிறைய வந்து விஷயங்களை ஓப்பன் பண்ணி விட்டு எல்லா மக்களும் எல்லாரும் வரலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் வந்து சவுதி அரேபியாவில் எடுக்கணும் அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ் துபாயில் இருந்தால் அலோடு இல்லை. நீ ஹெட் ஆஃபீஸ் இங்கே தான் வச்சிருக்கணும். நீ ஹெட் ஆஃபீஸ் துபாயில் வச்சுட்டு இங்கே வந்தேன்னா உனக்கு வந்து ப்ராஜெக்ட் கிடையாது அப்படின்னு ஏகப்பட்ட கட்டுப்பாடு கொடுத்த உடனே அப்போ அங்கே வந்து தி லைன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்ட், அப்புறம் பெரிய டவர் இதெல்லாம் கட்டும்போது அதுக்கான கம்பெனிகள், அதுக்கான டிசைனர்ஸ் கம்பெனிகள் எல்லாமே ஒரு டவர் கட்டணும் அப்படின்னா ஒரு 40-50 கம்பெனி, பெரிய கம்பெனி வேணும். அது போக நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன கம்பெனிகள் வேணும். அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் வேணாலும் லட்சக்கணக்கான ஒர்க்கர்ஸ் வேணும் அது பெரிய டவர் கட்டணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் லைன் சொல்லி ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஸோ 2030 வந்து அவங்களுடைய டார்கெட், பெரிய ப்ராஜெக்ட் டார்கெட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல கம்பெனிகள் அங்கே போகும்போது என்ன ஆகுதுன்னா யுஏஇயோட பொருளாதாரம் வந்து சவுதி அரேபியானால குறையுது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஓகே சவுதி தான் ஓப்பன் பண்ணிட்டாங்களே பெரிய இடமாச்சே, நம்ம அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸும் சவுதிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ட்ரேடிங் வந்து முன்னாடி துபாய்க்கு போய் அப்புறம் சவுதிக்கு போகும் நிறைய விஷயங்கள். இப்போ அப்படி இல்லாமல் சவுதி அரேபியாவுக்கு நேரடியாக போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ சவுதி ஓப்பன் பண்ணி விட்டதுனால நமக்கு வந்து பெரிய அளவுக்கு அடி வாங்குது அப்படின்னு இவங்க எல்லாம் கூடி பேசி சவுதியை நமக்கு ஆகாதுன்ற அளவுக்கு கொண்டு வந்து ரொம்ப சிக்கல் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ எண்ணெய் வந்து விற்கணும். அப்போ முக்கியமாக வந்து ஏன் வந்து ஓப்பெக்லேருந்து வெளியேறாங்கன்னா இனி வந்து காலங்காலத்துக்கும் இந்த எண்ணெய் டிபெண்ட் பண்ணித்தான் இந்த உலகம் இயங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எப்போ வந்து 1940கள்ல இருந்து 2ஆம் உலக போரில் தான் இந்த எண்ணெயோட தேவை அதிகமாக உணரப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய மெஷினரிஸ், அது காரு மோட்டர்னு சொல்லி நிறைய வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த எண்ணெயோட தேவை ரொம்ப வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் தார் வரைக்கும், நாப்தால இருந்து இதுல இருந்து பிளாஸ்டிக்ல இருந்து எல்லாமே தார் வரைக்கும் எக்கச்சக்கமா வந்து யூசேஜ் வந்துருச்சா. அப்ப எண்ணெய் இல்லாம உலகமே இயங்காது அப்படின்னு வந்தது. இதுக்கப்புறம் என்னன்னா இவி மோட்டார்ஸ் வந்துருச்சா. அப்போ நமக்கு கரண்ட் வேணும். அந்த கரண்ட்டை பெட்ரோலியத்தை எரிச்சு தான் கரண்ட் வரணும் அவசியம் இல்லை. நிலக்கரி எரிக்கலாம், அல்லது ஹைட்ரோ பவர்ல எடுக்கலாம், அல்லது அணு மின்சாரத்தில் எடுக்கலாம், அணு உலையிலிருந்து மின்சாரம் எடுக்கலாம். இதுல இருந்து பேட்டரி எல்லாம் சார்ஜ் பண்ணி கார் ஓட்டலாம், பைக் ஓட்டலாம், விட்டா விமானம் ஓட்டலாம். அப்படின்ற அளவுக்கு விமானம் ஓட்ட முடியுமா தெரியல. எதிர்காலத்தில் அதுவும் வந்துடும். இது வந்துச்சா அதுவும் வந்துடும். இந்த மாதிரி ஒரு சூழல்ல பெட்ரோல் அதோட தேவை ரொம்ப குறைஞ்சிரும். அப்படி குறைஞ்சிருச்சுன்னா நமக்கான வருமானம் வந்து ரொம்ப கீழே இறங்கிரும். அப்ப இப்பவே முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி கீழே இருந்து உறிஞ்சு எடுத்து எக்கச்சக்கமா வித்து நம்ம காசு நிறைய பார்த்துக்குருவோம் அப்படிங்கிறது ஒண்ணு. நம்பர் 2 வந்து சவுதி அரேபியா அண்டு பாகிஸ்தான் அவங்களோட டைஅப் எதுனா இது அவங்களோட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. இராணுவ ஒப்பந்தம் போட்டிருக்காங்களா. அதனால இப்போ அமெரிக்கா, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் பாகிஸ்தான், ஈரான் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. இப்ப சமீபத்தில் ஈரான் வந்து யுஏ, துபாய், அபுதாபியில் அடின்னு அடிச்சிருக்காங்க. ஃபுஜரா போர்ட் வரைக்கும் பயங்கரமா அடிச்சிருக்காங்க. இவ்வளோ அடிக்கும் போது ஒரு 2000க்கு மேற்பட்ட மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் இதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணும்போது அதை தடுத்து நிறுத்துறது எது அப்படின்னா அயன்டோம் சொல்லி இஸ்ரேலோட அயன்டோம் இங்கே கொண்டு வந்து அதோட பேட்டரிலாம் கொண்டு வந்து இது வரைக்கும் லைஃப்ல இஸ்ரேல் வந்து அவங்களுடைய அயன்டோம் பேட்டரி வெளியே கொண்டு போனதில்லை. முதல் முறையா இங்க யுஏஇல கொண்டு வந்து ஈரான் போட்ட தாக்குன அத்தனையும் வந்து திருப்பி ரிட்டாலியேட் பண்ணி அடிச்சாங்க. அப்போ யுஏஇ என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேலோட ரொம்ப கை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்ல எங்களுக்கு வந்து ஈரானோட பகை, சவுதி அரேபியாவோட பகை, ஓகே அமெரிக்கா எங்களுக்கு பெருசா இப்ப தேவையில்லை. ஆனா வேற வழி இல்லை. அமெரிக்கா இஸ்ரேலோட நாங்க உறவா இருக்கோம். அதே நேரத்துல இங்க வந்து எக்கச்சக்கமா எக்ஸ்ட்ரா வந்து பெட்ரோல் எடுக்கிறோம். இதை கொண்டு போறதுக்கு எங்களுக்கு ஹர்மோஸ் தேவையில்லை. ஹர்மோஸ் வழியே போகணும்னு அவசியம் இல்லை. பின்பக்கத்துல கல்ஃப் ஆஃப் ஒமான்ல இந்த யுஏஇ நாட்டுல இருக்கிற 7வது எமிரேட்ஸ் அது எடுத்தோம்னா அது வந்து ஃபுஜேரா, அது வந்து ஹர்மோஸுக்கு வெளியில இருக்கு. அப்ப அது வழியா நாங்க வந்து கப்பலை ஏற்றி கொண்டு போய்க்கிருவோம், நாங்க விநியோகம் பண்ணிக்கிறோம். அதனால எங்களுக்கு ஹர்மோஸ் வந்து தேவையில்லை, ஈரான் தேவையில்லை அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து ஓப்பக்ல இருந்து வெளியில போறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஓப்பக் வந்து வெளியே போறோம்னு சொன்னதுக்கான இந்த ஸ்டோரி இதுதான். ஸ்டோரி என்ன, இந்த நடந்துட்டு இருக்க விஷயம் இதுதான். அதே நேரத்தில் இப்போ அவங்களோட பணம் நிறைய வந்து அமெரிக்கா பேங்க்ல ஃப்ரீஸ் ஆகி கிடக்கு. ஸோ நிறைய டிரான்சாக்ஷன் வந்து பிரச்சனை இருக்கு. இப்போ கடந்த 2 மாசமா அங்க டூரிசம் போகல, ஒன்றும் போகல. துபாயே வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு சூழல்ல வந்து
ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, துபாய் எந்திரிச்சு வரணும், கட்டடங்கள் அடிபடலை, ஒன்றும் செய்யலை, ஆனால் அதோட எக்கானமி பூரா இறங்கிருச்சு. துபாய் எக்கானமி இறங்கிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் வெளியில் போக முடியாமல் அபுதாபி எக்கானமி மொத்தத்துக்கு யுஏ எக்கானமி இறங்கிருச்சு. இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம இவங்களோட சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்னு தனிப்பட்ட முறையில் வெளியில் வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் எங்கே நம்ம நெத்தன்யாவுக்கு வந்து பெரிய பிரச்சனை என்னன்னா, அங்கே கோர்ட்டில் வந்து அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி இது இருக்கு, வெளியில வந்து போர் சம்பந்தமா வெளியில பேச வேண்டியது அப்படின்னா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல நீ கோர்ட்ல வந்து அப்பியர் ஆகிட்டு அப்புறம் போ அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட பிழையை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல ஒரு கட்டம். அதுக்கப்புறம் அமெரிக்காவை நம்ம அப்படி எடுத்தோம்னா அங்கே வந்து மே 1ஆம் தேதி தான் இந்த போருக்கு லாஸ்ட் அவங்க பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா போர் அப்படின்னு சொன்னா அங்க பார்லிமெண்ட்ல கூப்பிட்டு எல்லாம் ஒப்புதல் வாங்கித்தான் போர் புரியணும். அதே நேரத்தில் அதிபருக்குன்னு சில பவர் இருக்கு. அந்த பவர்ல போர் ஆரம்பிச்சா 60 நாளைக்குள்ள முடிச்சு திருப்பி வந்தாகணும். அப்போ 60 நாள் வந்து 1ஆம் தேதி மே 1ஆம் தேதி 60 நாள் ஆகுது. அப்போ இங்க வேற வழி இல்லை, இந்த போர் சம்பந்தப்பட்ட அத்தனை கருவிகளான எல்லாத்தையும் எதெல்லாம் மொபிலைஸ் பண்ணாங்களோ அது பூரா திரும்ப ரிட்டர்ன் எடுக்கணும். அப்போ இன்க்ளூடிங் அந்த ஹர்மோஸ்க்கு வெளியில ஒமான், கல்ஃப் ஆஃப் ஒமான் இருக்கு இல்லையா, ஒமான் வளைகுடால 10-15 கப்பல் நிறுத்தி வச்சிருக்காங்க இல்லையா, போர்க்கப்பல், அதையும் கொண்டு போகணுமா அல்லது அதை கன்டினியூ பண்ண போறாங்களா அப்படிங்கிறது இனிமே தெரியும். அமெரிக்காலையும் ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. முக்கியமா ட்ரம்ப்புக்கு ரொம்ப பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அப்படியே நம்ம இந்தியா பக்கம் வந்தோம்னா, இந்தியா வந்து இப்போ ரொம்ப முக்கியமா குஜராத், மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள்ல வேலை வாய்ப்பு இல்லாம, காரணம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் இல்லாம அதை பேஸ் பண்ண நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அதுல வேலை வாய்ப்பு இல்லாம ஒரிசா, பீகார்ல இருந்து வந்தவங்கள எக்கச்சக்கமா வெளியே போயிட்டு இருக்கு. இதை பத்தி முன்னாடி ஏற்கனவே பேசியிருக்கோம். அங்க ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அது போக கேஸ் பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னும் யூரியா பிரச்சனை வந்து குறையவே இல்லை, ஜாஸ்தி யூரியா பிரச்சனை பெருசா வந்துகிட்டு இருக்கு. இப்போ காரிஃப் பருவம் வந்து ஆரம்பிக்குது. நம்ம நாடு என்ன செய்ய போகுது? யூரியா வந்து முழுக்க ஒரு மேஜர் போர்ஷன் சவுதி அரேபியால இருந்து வருது. அடுத்த கட்ட போர்ஷன் வந்து எங்கேருந்து வருதுன்னா சைனால இருந்தும் ரஷ்யால இருந்து வருது. ரஷ்யா வந்து கொடுக்க தயாரா இருக்காங்க, ஆனா முழுசா கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க கொடுத்தாங்கன்னா மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணுமே. அதனால அந்த காரிஃப் பருவத்துல யூரியா பிரச்சனை வந்து இந்தியாவுக்கு இன்னும் பெருசா இருக்கு. கேஸ் பிரச்சனை இன்னும் நிறைய இருக்கு. இதையும் தாண்டி இந்த உலக அமைதி ஆகணும். ஆனா இப்ப இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இந்த அமைதியான சூழல் இருக்குல்ல, இது உண்மையிலேயே பயமுறுத்துது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரணும் அப்படின்னா ஈரான் என்ன சொல்றாங்க, நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயார், ஆனா 3 கண்டிஷன்றாங்க. அந்த கண்டிஷன் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். நாங்க வந்து முழுமையான போர் நிறுத்தம், அதுக்கப்புறம் என்ரிச்மெண்ட் பத்தி பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து அமெரிக்கா அப்பவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, போயா அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து நோ அப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அமெரிக்கா நீயா நானா, அமெரிக்காவா ஈரானா, அமெரிக்காவா சைனாவா அப்படின்னு இந்த மாதிரி நேரத்துல கடந்த 72 மணி நேரத்துல 52 கப்பல்கள் சைனா கப்பல்கள் அப்படின்றாங்க. அதுல எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் நிறைய அங்க போய் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. அப்போ அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் சைனாவோட எண்ணெய் கப்பலையும் சரக்கு கப்பலையும் வேடிக்கை பார்த்ததா அப்படின்னு ஒரு கேள்வி. வேடிக்கை தான் பார்த்துருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா சைனா கப்பல் அடிச்சா பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாயிரும். இந்த நேரத்துல அமெரிக்கா வந்து வெளியில பெருசா பிரம்மாண்டமா சொல்லலாம், ஆனா அப்படி ஒன்றும் உள்ளுக்குள்ள பெருசா நலிஞ்சு போய் கிடக்கு அமெரிக்கா பொருளாதார ரீதியா. ஏன்னா கட்டடங்களுக்கு எல்லாம் இருக்கு, ஆனா பொருளாதாரம் வந்து பயங்கர நலிஞ்சு போய் கிடக்கு. சைனா பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் அப்படி இல்லை, நலில கடன் வாங்கியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஆனா அது வந்து உற்பத்தி பொருளாதாரம், இது உற்பத்தி பொருளாதாரம் இல்லை. அப்படிங்கிறனால ரொம்ப பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்ம கவர் பண்ணது என்ன? இப்போ ரஷ்யா வந்து இவங்க போயிருக்கும் போது நம்ம அப்பாஸ் ஆராக்சி இவரோட இது ஈரானோட வெளியுறவு அமைச்சர் அங்க போயிருக்கும் போது அவர் ரொம்ப பாராட்டிருக்காரு. யூ ஆர் வெரி கரேஜியஸ் பீப்புள், ஐ அப்ரிஷியேட் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சொல்லியிருக்கிறாரு. நீங்க ரொம்ப தைரியமானவங்க தான் சொல்லி பாராட்டிருக்காரு. அதே நேரத்துல இஸ்ரேல் யூதர்களுக்கும் கொஞ்சம் அப்படி கருணை காமிக்கிறாரு. ஆனா அவர் வந்து இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி கரெக்டா இருந்தா எல்லாருக்கும் நம்பிக்கை வரும். அது சைனா மேல இருக்கிற நம்பிக்கை வந்து ரஷ்யா மேல இன்னும் வரமாட்டேங்குது அப்படிங்கிறது நமக்கு வெளியில நிறைய தரவுகள் படிக்கும் போது சில இடங்களில் குறிப்பிடுறாங்க. அதையும் நான் வந்து இப்ப இங்க குறிப்பிடுறேன். இப்ப நான் பேசுறது வந்து என்னோட சொந்த கருத்து இல்லை, நம்ம மக்கள் சில நேரம் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. நான் பேசுறது வந்து எனக்கு சொந்தமா கருத்துல பேசுறேன்னு சொல்லி இப்ப இதே இது நம்ம ட்ரம்ப் வந்து கிறுக்கு அதிபர்னு சொல்லுவோம், அது உண்மையிலே வெளியில உள்ள போய் படிச்சு பாருங்க, ஏகப்பட்ட வார்த்தையில போட்டிருக்காங்க. அதை நம்ம வந்து கன்வே பண்றோம். அதே மாதிரி கிரிமினல் அதிபர்னு சொல்றாங்க யாரு, நெதன்யாகுவை.
அதை நீங்க படிச்சு பாருங்க. அவ்வளோ இருக்கு. ஏன்னா அவர் குழந்தைகளை கொல்றான். அதாவது அதை சொல்றதே இதுல வார்த்தையில சொல்லாம தெரியல. அவர் பேரே பேபி கில்லர். அந்த மாதிரி அவருக்கு அடைமொழி கொடுத்துருக்காங்க நெதன்யாவுக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுக்கறத நம்ம என்ன சொல்றோம், இந்த மாதிரி பண்றாங்க. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கணும் இல்லையா? அதாவது இப்போ வீடியோலையும் இதுலையும் பார்க்குறோம், நிறைய நியூஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒருத்தரை வந்து எப்படி நம்ம வந்து விழிக்க முடியும் அப்படிங்கிறதான். ஸோ இப்போ என்ன நடக்க போகுது, அமைதியா இருக்கு. இதை வித்ட்ரா பண்றதுக்கு முன்னாடி அமெரிக்கா ஏதாவது பெருசா வந்து டேமேஜ் பண்ணிட்டு போறாங்களா, அல்லது இல்ல பரவாயில்ல நம்மளால தாங்க முடியாது அப்படின்னு சொல்ல போறாங்களா தெரியல. என்ன நடந்தாலும் அடுத்தடுத்து நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பமும். ஸோ அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.